ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அக்கா, வணக்கம் பஸ். நம்ம வந்து இந்தியன் பஸ் தான் போட போகிறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம செல்லில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் மைன்கிராஃப்ட் போகிறோம் பிளானில் இருந்தேன். ஆனால் ஓரத்தில் இந்த கேமுன்னு சொல்லி தூக்கி போட்டோம். நம்மக்கிட்ட ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு பூனை தான். கூடிய சீக்கிரம் அதோட ஒரு வீடியோ போடுறேன். அப்புறமேட்ட நான் ஒரு ப்ளே ஸ்டேஷன் செஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து இந்தியன் பஸ்ஸுக்கு செஞ்ச ஒரு ப்ளே ஸ்டேஷன். எல்லா கார் கேமுக்கும் அந்த ப்ளே ஸ்டேஷன் வச்சு தான் நான் போடுவேன். இப்போ ஸ்டாப் வந்துடுச்சு, ஸ்டாப் பண்ணிக்கலாம். கௌரியா கேப்பு தலையும் ஒரு கேட்டியா மேடம், ஐயோ ஆண்டிட்டு கொஞ்சிக்கிட்டே பஸ்ஸு சரிங்க வைக்கிக்கு விழுந்துறாதீங்க. வாங்க, மண்டையில் அடிபட்டுருச்சு அவங்களுக்கு. ஐயோயோ, நாங்கள் வண்டி டுன்னுது. மறக்காம என் ஃப்ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. SRM ZZன்னு 5 Z போட்டிங்கன்னா அவன் யூடியூப் சேனல் வரும். இப்போ இட்லி கடை இருக்குது. இதர்ச்சியாக போனால் இட்லி கடை இருக்குது. வாங்க இட்லி சாப்பிட்டு போயிடுவோம். எல்லாம் இட்லி சாப்பிடுப்பா. இட்லி, தோசை, அண்டா குண்டா அதை வரைக்கும் பாருங்க. அண்டா அப்படியே இந்தியன் கேம் தாங்க. இதெல்லாம் எங்கேயோ ஹிமாலயாவில் தாங்க இருக்கும் இந்த இதெல்லாம். வாங்க போயிடலாம். ஷோயோ நம்ம ஆடு, நம்ம கூட ஒரு ஆடு இருக்கு. என்னன்னு தெரியல, கத்திக்கிட்டே இருக்கு. அப்புறமாட்ட ஒரு பாட்டு ஒரு ட்ரெண்டாக போதில்ல, அந்த பாட்டா உங்களுக்காண்டி. தங்க மண்டைய மனச மறந்து அவங்கூட பொண்ணியே, நீ ஊரில் இல்லாத போது நீ அவங்கூட போயிட்டிய, நான் ஊருக்கு வந்து பார்த்ததும் அவங்கூட போயிட்டிய. சீ 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 கௌரி ஒரு சீ. ஐயோ கௌரியா, குமாரி ஒரு சீ சீச்சி குமாரி ஒரு சீ. அதை நம்ம ஷார்ட்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் தெரியல, அப்படியே ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ணிட்டே இருக்கேன். அந்த பாட்டாக வந்துட்டுருக்கு. திடீர்னு ஒரு ஆட்டத்தை போடலாம், நாட்டத்தை விட்டா ஒரு அசிமாயிடுச்சு மாதிரி. என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பாடிட்டே இருந்தேன். ரொம்ப டான்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு புள்ளிங்கோ ஸ்டெப் போட்டாங்க. கீழே என்ன இருந்தது, அப்படியே வைக்கி மண்டையில் வச்சுது. எங்கள் அம்மா மண்டையை தட்டி படுக்க விட்டாங்க. இனிமேல் ஆடு ஒன்று மண்டை இண்டியெல்லாம் கைட்டி விட்றோம் அப்படின்ட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நான் நடுவில் சொல்கிறதே இப்போ சொல்லியிருந்தேன். லைக் பட்டன் தேவைக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் தேவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பட்டன் தேவைக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்காண்டி தான் மூச்சை இழுத்துக்கிட்டு இதை சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அதுக்காண்டி தான் வீடியோ போடுறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. உங்களை பார்க்கணுன்ட்டு தான் வீடியோ போடுறேன். நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி சொல்ல மாட்டேன். ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நானே வருவேன். வாங்க, 6th லெவல் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 7th லெவல் போவோம். கொஞ்சம் கோல்டு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸு கொஞ்சம் கேவலமாக இருக்கும். என்னடா இது, நெட்வொர்க் கனெக்ஷன் இது பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் 1 நேரம் இருக்குது. வாங்க திருப்பி 4th லெவல் விட்டாச்சு. 7th லெவலு. நாங்கள் ஒரு டேர்ன் இருக்குங்க, சரியான டேர்ன் இருங்க. அப்புறமேட்ட நான் ப்ளே ஸ்டேஷனு காமிச்சிடறேன் அடுத்த ஷார்ட்ஸில். என் ப்ளே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கியரு, அப்புறம் ஸ்டேரிங்கு, அட்டைப்பட்டி வச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு அட்டைப்பட்டி கூட இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ப்ளே ஸ்டேஷன் நான் காமிக்கிறேன் கூடிய சீக்கிரம். அதை அந்த ப்ளே ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி நான் ஒரு வீடியோவை போடுறேன். பஸ் என்னன்னே தெரில. எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு பாட்டு ஓடுது, அர்ஜுனர் வில்லி அரிசத்தை சொல்லி அப்படின்னு. அந்த பாட்டுக்கு நம்ம வேகமாக ஓட்டின்னு இருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் ஒரு பேட் கமெண்ட் கூட வரல. காரணமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். அப்படியே ஸ்டே பண்ணுங்க கைஸ். யாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாங்க. நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். நம்ம ஃப்ரெண்டு வந்து 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஒன்று மாடு, இன்னொன்று வந்து SRM ZZZ.
கூடிய சீக்கிரம் ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடணும் கைஸ். இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் வீடியோ வந்தாலும் வரும், அது எப்படி தெரில. அப்படியே நான் எப்படி பஸ் ஓட்டுறது கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் வேணாம், அப்படியே ரெட் கலர் ஆட்டை இது பண்ணி விட்ருங்க. வேணாம், க்ரீன் கலர் ஆட்டை பண்ணி விட்ருங்க. அவங்க 7th லெவல் முடிச்சாச்சு. சரி, அடுத்த லெவல் போயிடுவோம். என் ப்ளே ஸ்டேஷன் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிராணி கேட்டிருந்தீங்க நிறையா பேர், எக்கச்சக்க பேர் கிராணி கேட்டிருந்தீங்க. அதனால் கிராணி சாப்டர் வைஸாக போட்டால் இல்லை சாப்டர் 1 போட்டாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நான் சொல்கிறத சொல்லிடுறேன். லைக் பட்டன் தேர்வுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் தேர்வுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பட்டன் தேர்வுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம். ஐயோ ஐயோ பாருங்க நண்பர்களே, கல் வந்து மண்டையில் உழுகுது நண்பர்களே, கல் வருது நண்பர்களே. ஐயோ என்னங்க இது, இந்த வண்டிக்கார வாட்டில் நம்மளை ஏற்றிக்கிட்டே வரான். எல்லாம் மேலேருந்து தெரிச்சு ஓடியா இருந்துக்கும், என்னன்னே தெரியல. கல் மண்டையில் விழுது. நம்ம அந்த மூச்சு எழுத்துட்டு ஒன்று சொல்லுவோம்ல, அதை சொன்னனால நம்ம இந்த கேமுக்கே பிடிக்கல. கல் திக்கி இன்னையோட இந்த உன்னோட வேலையை முடிச்சிடலாம் அப்படி சொல்லி வேலையை முடிச்சிச்சுங்க. ஆனால் நம்ம ஒரு ப்ரோ பிளேயரு, நம்மகிட்டேருந்து தப்பிக்க முடியுமா? அப்போ என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னால், ரோப்ளாக்ஸ் தான், நம்ம ரோப்ளாக்ஸ்னு ஒரு கேம் இருக்குது, அதை விளாண்டு போரு. அப்படி உனக்கு லைக்கு கமெண்ட்டு ஷேர்லாம் அப்படி தெரிக்கும்னா, முக்கியமாக சப்ஸ்கிரைபர் தெரிக்கும்ட்டான். அதனால் நம்ம போட்டுருவோம். இங்கே வாயப்பையெல்லாம் இருக்குங்க, வாயப்பையத்தை பயிற்சிட்டு போயிருமா? வாயப்பையன் கொஞ்சம் குறா. மேடம் ஐயோ இந்த ஆண்டி இங்கே வச்சுட்டு போயிறாங்க. மேடம் அண்ணா ஜோக்காரிக்கிறீங்க மேடம். என்ன மேடம் மந்திரத்தில் நம்ம மந்திரம் பண்ணுது, மந்திரக்காரியாக இருக்கும் போலையே. நம்மளுக்கு அது எதுக்கு, நம்ம வந்த வேலையை நம்ம பார்ப்போம். அட தங்க மாட்டேன், என் மனசை மறந்து அவங்ககிட்ட போனியே. நான் ஊரில் இல்லாத போது நீ அவங்ககிட்ட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்து பார்த்ததும் அவங்ககிட்ட போயிட்டியே. சீ 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 குமாரி ஒரு சீ 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 குமாரி ஒரு சீ. இங்கே இந்த கல்லுகளும் மண்டையில் உங்களுக்கு பாட்டு போடுறேன்ட்டு. சீ சீ குமாரி ஒரு சீ. வாயை திறந்தாலே இந்த பாட்டு தான் வருது. ஜேசிபிலாம் இருக்குங்க, ஜேசிபியில் என்னமோ ஒன்று தெரில. அப்புறம் நம்ம எத்தனாவது படிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா 8th இவ்வளோ திறமையாக இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. நம்ம அப்படி இப்படி யூடியூப்காண்டி தான் இந்த வார்த்தை வரும் தவிர வெளியே பேசப்போ ஒன்றுமே வராது. காவலோட பார்த்துங்க. முக்கியமாக நம்மளுக்கு என்னங்க நான் ஆக்சிலேட்டர் அழுத்தலை, அதுவும் அழுத்திட்டுருக்கு. ஐயோ ஐயோ என்னங்க இது, நான் ஆக்சிலேட்டரே அழுத்தலைங்க, அதுவும் அழுத்திட்டுருக்குங்க, என்னென்ன இதில். ஐயோ வண்டி மாட்டிச்சுங்கோ, இப்போ தாங்க ஆக்சிலேட்டர் இழுக்குது. ஐயோ வண்டி மாட்டிச்சு. முக்கியமாக எல்லாம் கமெண்ட் அடிங்க, அப்புறம் இன்ட்ரோ மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. பாய்.